ஜெபத்தினால் என்னுடைய சபையிலே ஒரு எழுப்புதலின் தீ பற்றி பிடிக்கட்டும். என்னுடைய ஜெபத்தினால் இந்த மாநிலத்திலே ஒரு அசைவு வரட்டும். அன்பு தேவ பிள்ளையே, சீசர்கள் கண்டு, சீசர்கள் பணிந்து கொண்டு, சீசர்கள் கேட்டு செயல்பட்டாங்க. அன்றைக்கு அந்த 11 பேர். இன்னைக்கு இந்த பாண்டிச்சேரி மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபையும், ஒவ்வொரு திருச்சபை தலைவர்களும், ஒவ்வொரு திருச்சபை விசுவாசியும் இயேசுவை காண்கிறது, இயேசுவை பணிந்து கொள்கிறது, இயேசுவின் வார்த்தையை கேட்கிறது. 11 பேர் செயல்பட்டதற்கு ஒரு திசையின் மறுதிசை, ஒரு திசையில் இருந்து மறுதிசை வரைக்கும் இவ்வளவு பெரிய அசைவு வந்திருக்கும் என்று சொன்னால், இந்த மாநிலத்தில் இருக்கிற நானும் நீங்களும் செயல்பட்டால் எத்தனையோ தேசத்தை அசைக்க நம்மால முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 11 பேர் கண்டாங்க, 11 பேர் பணிந்து கொண்டாங்க, 11 பேர் கேட்டாங்க, சும்மா இருக்கல, செயல்பட்டாங்க. அவர்கள் செயல்பாடுதான் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிற ரட்சிப்பு. அவர்கள் செயல்பாடுதான் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிற சமாதானம். அவர்கள் செயல்பாடுதான் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிற சந்தோஷமான ஜீவியம். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? செயல்படுகிற வருஷம் இது. ஹல்லேலூயா. செயல்படுகிற நாட்கள் இது. ஹல்லேலூயா. ஆனபடியினாலே ஆண்டவர் சொன்னார், செயல்படு. ஆமென். செயல்பட்டார்கள். நீ எதை செய், நான் சொல்லுகிற கட்டளை கொடுக்கிறதை செய். ஆனா நான் தூரமா இருக்க மாட்டேன், நான் சமீபத்தில் தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா சொல்லாமா? நம்மோடு கூட கடைசி பரியந்தம் வருகிற தெய்வம். அவர் எப்படிப்பட்டவர்? ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் வாசிக்க கேட்போம். அதிலே பிரியமான தேவ பிள்ளைய 31வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31:5 வாசிக்க கேட்போம். பறந்து காக்கிற பட்சிகளை போல, பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். எருசலேமின் மேல் ஆதரவாக இருக்கிறார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். போதும், கவனிங்க அன்பு தேவ பிள்ளையே. எந்த தேசங்களிலே, எந்த இடங்களிலே, எந்த நாடுகளிலே என்ன காரியம் சம்பவித்தாலும் என் ஆண்டவர் அதற்கு பொறுப்பல்ல, ஆண்டவர் அதற்கு காரணம் அல்ல. என் ஆண்டுடைய நோக்கமெல்லாம் என்ன தெரியுமா? தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? தேசத்துக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதல் வர வேண்டும். ஆங்காங்கு சபைகளிலே ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்கள் எண்ணிக்கை அதிகமாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக தான் இவர்களை செயல்படுங்கள் என்று சொன்னார். இவர்கள் செயல்பட்டார்கள். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, ஒரு ராஜாவாக சவுல் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய செயல்பாடு தவறு என்று இயேசு பார்த்தார். அல்லேலூயா. இயேசு பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசியை சொன்னார், சாமுவேல் தீர்க்கதரிசியே இங்கே வா. சாமுவேல் தீர்க்கதரிசி, என்ன ஆண்டவரே என்று கேட்டான். ஆண்டவர் சொன்னார், போ. அல்லேலூயா. ஈசாயின் வீட்டுக்கு போ என்று சொன்னார். உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி ராமா எழுந்து ராமாவுக்கு ஈசாயின் வீட்டுக்கு போனான். அங்கு போன உடனேயே அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேசத்திற்காக, தேசத்தின் பாதுகாப்புக்காக, தேசத்தின் எழுப்புதலுக்காக செயல்படக்கூடிய ஒரே ஒரு மனுஷன் அந்த மூலையிலே இருந்தான். அல்லேலூயா சொல்லலாமா? அந்த ஓரத்திலே இருந்தான். என் அன்பு தேவச்சனமே, உடனே சாமுவேல் போனாரு, ஈசாயை பார்த்து கேட்டாரு, உன் பிள்ளைகளை எல்லாம் வர சொல்லு. அல்லேலூயா. அதுக்கு முன்பதாக இயேசு ஒரு வார்த்தை, பிதாவாகிய தேவன் ஒரு வார்த்தை சொன்னாரு சாமுவேலை பார்த்து, நான் உனக்கு காண்பிக்கிறவனை நீ எனக்காக அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருக்காக செயல்பட, சபையின் எழுப்புதலுக்காய், தேசத்தின் எழுப்புதலுக்காய், ராஜ்யத்தின் அசைவுக்காய், பட்டணத்தின் அசைவுக்காய், பிசாசின் சாம்ராஜ்யத்தை கிழித்து தேவ சாம்ராஜ்யத்தை நிலைநாட்ட கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை தேவைப்படுகிறது. ஆண்டவர் சொன்னார், சாமுவேலே, ஒருத்தனை காண்பிப்பேன், அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. உன் ரட்சிப்பு யாருக்காக? உன் அபிஷேகம் யாருக்காக? அல்லேலூயா சொல்லாமா? ரட்சிக்கப்பட்டது யாருக்காக? அபிஷேகம் பெற்றது யாருக்காக? ஆண்டவர் சொன்னார், எனக்காக அபிஷேகம் பண்ணு. எனக்காக, எனக்காக. இன்றைக்கு கர்த்தருடைய அபிஷேகம்
தனக்காக தன்னுடைய வீட்டுக்காக ஒரு வேலியை அமைத்துக் கொண்டு அந்த வேலிக்குள்ளே வாழ்ந்து கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டால் போதும், நான் அபிஷேகம் பெற்றால் போதும், நாங்க சபைக்கு போனால் போதும், நாங்க நல்லா இருந்தா போதும், நாங்க வளர்ந்தா போதும் என்கிற குறுகிய மனப்பான்மை இருக்கிறதுனாலதான் ஒரு எழுப்புதலை சுதந்திரிக்க முடியவில்லை. நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்காக எழுந்து செயல்படும் பொழுது இந்த 2011 வருஷத்திலே ஒரு பெரிய அசைவை இந்த மாநிலம் பார்க்கத்தான் போகிறது. ஆண்டவர் அன்று எனக்கு சொன்னார், அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதற்காகவே இந்த எச்சரிப்பின் சத்தம். ஹல்லேலூயா. எனக்காய் அபிஷேகம் பண்ணு. இன்னைக்கு என்னையா அபிஷேகம், என்ன ஆவி, தேசத்துல என்ன ஆவி, என்ன அபிஷேகம், ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே தெரியல. ஹல்லேலூயா. பிதா இயேசுவை செயல்படுத்த சித்தம் கொண்டு பரிசுத்த ஆவி புறாவை போல வந்து இறங்கிச்சு. நான் உங்களை பார்த்து ஒன்று கேட்கிறேன், அந்த ஆவி காக்காயை போல வந்திருக்கலாம், பச்சைகிளியை போல வந்திருக்கலாம், ஆமென், கோழியை போல வந்திருக்கலாம். ஏனையா அந்த ஆவியானவர் புறாவை போல வந்தார். புறாவுக்கு 3 காரியம். புறாவுக்கு பித்து கிடையாது. அல்லேலூயா. பித்து என்று சொன்னால் பித்தப்பை. கோழியை அறுத்து அந்த கோழியில் இருக்கிற பித்தப்பையை எடுத்தால்தான் கோழி குழம்பு நல்லா இருக்கும். இல்ல பித்தப்பை உடைஞ்சிச்சுன்னா அந்த குழம்பு கசக்க ஆரம்பிக்கும். அங்கே புறாவின் இருதயத்திலே, புறாவுக்குள்ளே பித்து கிடையாது. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று தேவனுக்காக செயல்பட வேண்டும் என்று நினைக்கிற ஒரு தேவ பிள்ளையின் இருதயத்தில் பித்து இருந்தால் பரிசுத்த ஆவி அல்ல, அசுத்த ஆவி. அல்லேலூயா. தோத்திரம் பாஸ்டர், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தோத்திரம் சிஸ்டர், நல்லா இருக்கு. வாங்க வாங்க, உங்களுக்கு போன் பண்ணணும்னு இருந்தேன், உங்களை பார்க்கலானே இருந்தேன், நீங்க எப்ப வருவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு. எல்லாம் வேஷம், எல்லாம் நடிப்பு, எல்லாம் மாய்மாலம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு விசுவாசிக்குள்ளே, ஒரு ஊழியருக்குள்ளே பித்து கசப்பு இருக்கும் என்றால் எனக்குள் இருப்பது பரிசுத்த ஆவி அல்ல, அவனால் சர்வத்தால் அனுப்பப்பட்ட அசுத்த ஆவி. ஆமென். கசப்பியா? ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் என்ன செய்யறதில்ல. இந்த வருஷம் அதையெல்லாம் கர்த்தர் பாண்டிச்சேரி மாநிலத்தில் அழிக்க போறாரு. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் என்ன செய்யறதில்ல, சோத்திரம் சொல்றதில்ல. தோத்திரம் சொல்றான். எப்படி? கைக்குள்ள குண்டு, கையில குண்டு. தோத்திரம் சொல்லிட்டு முன்னால போக, பின்னால குண்டு, செத்து நாசமா போ. அல்லேலூயா. கசப்பு, கசப்பு. ஆமென். என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது, என்னால மன்னிக்க முடியாது, என்னால விட்டு கொடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆனா சபையில ரிக்கா துடபலபா சாந்தல பவுடோ ரேமா ரேக்கோ தூடா லாக்கா தாரா, ஆவியானவர் சொல்லுகிறதை தான் நான் சொல்லுவேன், ஆவியானவர் சொல்லாத ஒன்றை நான் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா சொல்லலாமா? அபிஷேகத்தில் நிரம்பி, அல்லேலூயா, நல்ல டான்ஸ், அல்லேலூயா, எல்லாம் பெர்ஃபெக்ட், என் காணிக்க பெர்ஃபெக்ட், என் தசமமாக பெர்ஃபெக்ட், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சூப்பர், எல்லா காரியமும் சூப்பர், அபிஷேகத்தில் சூப்பர், எல்லா அந்நிய பாஷை பேசுறதுல சூப்பர், ஒன்றையும் விடுறதில்ல. ஆனா கசப்ப உள்ள வச்சுக்கிட்டு என்னதான் செஞ்சாலும் எல்லாம் ஜீரோ, எல்லாம் ஜீரோ. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. எனக்கு ஒரு பெரிய பாரம் ஐயா. சபைகளுக்குள்ள என்னது? கசப்பு. ஊழியங்களுக்குள்ள என்னது? கசப்பு. விசுவாசிகளுக்குள்ள அவங்க அந்த சபை விசுவாசி நாங்க பார்க்க மாட்டோம், அவங்க இந்த சபை விசுவாசி நாங்க பேச மாட்டோம், அவங்க அந்த சபை விசுவாசி நாங்க சவகாசம் வச்சிக்க மாட்டோம். எல்லாம் ஒரு நாளைக்கு அங்க தெரியும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இன்றைக்கு பலவிதமான முகமூடிகளை மனுஷன் முகத்திலே தரித்து அலைகிறான்.
ஒரு பிரதர் வர்றாங்க, எனக்கு அவர் மேல கசப்பு, எனக்கு அவர் மேல கோபம். ஆனா நான் அவரை பார்த்துட்டு தோத்துறேன். இந்த வாயு இங்க இருந்து இங்க, இது இங்க இருந்து இங்க, எல்லா பல்லும் தெரியும். வாங்க வாங்க வாங்க. என்னது இது? முகத்திலே சிரிப்பு என்கிற முகமூடி. அல்லேலூயா சொல்லாமா? முகமூடி. பார்த்து நல்லாய் பேசுவது, பார்க்காவிட்டால் விரோதமாய் பேசுவது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வட்டாரத்திற்கு ஆவிக்குரிய வட்டாரமே ஆப்பு வைக்குது. ஆப்பு வெளியே இல்ல. அல்லேலூயா. ஆப்பு வெளியே இல்ல, உள்ள இருக்க ஆப்பு. இந்த ஆப்புக்களை பிடுங்கி உங்களை மாப்புக்களை ஆக்கதான் இந்த கூட்டங்கள். Praise the Lord. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, அடுத்து ஒன்று சொல்லுகிறேன். அடுத்து அந்த புறாவினுடைய கண்கள் என்ன செய்யும்? கலங்கி கொண்டே இருக்கும். உங்க வீட்டில் புறா இருந்தா அந்த புறாவை பிடிச்சி அந்த கண்ணை பாருங்க, அந்த உள்ள இருக்க கண்மணி தண்ணீர்ல நிரம்பி இருக்கும். ஒரு கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற ஒரு தேவ பிள்ளை ஆத்துமாக்களுக்காய் அது அழுது கொண்டே இருக்கு. ஹல்லேலூயா. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணுமே, தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரணுமே, எங்களுடைய சபையில ஒரு எழுப்புதல் வரணுமே, ஹல்லேலூயா, ஒரு மாற்றம் உண்டாகணுமே என்று அபிஷேகம் பெற்ற ஒரு ஆத்துமா தனக்காக அழுவதை விட தேசத்திற்காய் அழுகிறது அதிகமாயிருக்கும். தனக்காக ஜெபிக்கிறது அரை மணி நேரம் என்றால் தேசத்திற்காக ஜெபிக்கிறது 1 மணி நேரமாயிருக்கும். தனக்காக பரிந்து பேசுகிறது அரை மணி நேரம் என்றால் தேசத்திற்காக பரிந்து பேசுவது 1 மணி நேரமாயிருக்கும். தன் சபைக்காக உழைப்பது 1 மணி நேரம் என்றால் மற்ற சபையின் எழுப்புதலுக்காக உழைப்பது பல மணி நேரமாயிருக்கும். ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த அபிஷேகம் பெற்ற ஆத்துமா கண்ணு கலங்கிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. சொல்லுவாங்க, தனக்கு தனக்குனா சொல்லகு பட்டக்கு பட்டக்குன்னு, தனக்கு தனக்குனா பட்டக்கு பட்டக்குன்னு, அது அபிஷேகம் அல்ல. அல்லேலூயா. உங்கள் வீட்டு சொலகு அடுத்த வீட்டு பிரச்சனைக்காக பட்டக்குன்னு அடிக்கணும். உங்கள் வீட்டு சொலகு அடுத்த சபையின் எழுப்புதலுக்காக பட்டக்குன்னு அடிக்கணும். அல்லேலூயா. இது படக்கு. வாயை திறந்து பேச ஆரம்பித்தாலே இங்க படக்கு தான். அல்லேலூயா. ஆமென். இங்க படக்கு போட 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 சாத்தானுக்கு அங்க சொடக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அங்க சொடக்கு போட போட அங்க வேட்டு 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 கத்தர் வச்சுக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இப்ப நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, நாம எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன செய்யறோம்? ஆமென், படக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பாண்டிச்சேரி எழுப்புதலுக்காக தனக்கு தனக்கு நான் சொலக படக்க படக்கணும். நம்ம மற்ற சபையின் மற்ற தேச மக்களுடைய இந்த 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 மாநிலத்தின் எழுப்புதலுக்காக நாம் கூடி வந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? அடுத்து கபடற்றது புறா. என்னது கபடற்றது? அன்பு தேவனுடைய பிள்ளையே, அதற்கு கள்ளம் கபடு தெரியாது. அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். அதற்கு கள்ளங்கபடு தெரியாத கபடற்ற புறா. ஆண்டவர் சொன்னார் நாத்தான் வேலை பார்த்து. அல்லேலூயா. ஆமென் ஆமென். ஒரு அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையை கர்த்தர் தேசத்திற்குள்ளே அனுப்ப எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, போ. அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவர் அனுப்பினார். ஆமென். உடனே பேதுருவை பார்த்து கேட்கிறாங்க, டேய், நீ அவரோடு கூட இருந்தால் தானே? ஆத்தாடி ஆத்தாடியாவது காத்தாடியாவது சொல்றா, நீ அவரோட இல்ல, அவரை எனக்கு தெரியாது. ஓடினா. டேய், அங்க உன்னை பார்த்து. எங்க பார்த்த? நோ, அங்க நான் என் காத்து வீசினதே கிடையாதுயா. நோ, இங்க வர்றா. ஏய், உன்னை அவரோட பார்த்திருக்கிறேன்டா. பார்த்திருக்கவே முடியாது. ஏன்? உயிருக்கு பயம் ஐயா, உயிருக்கு பயம். இயேசுவோடு இருந்தவன் இல்லை என்று சொல்ல உயிருக்கு பயம். அப்படிப்பட்ட மனுஷன் தான் பெந்தகோஸ்தே நாளிலே அவன் பிரசங்கத்திலே 3000 4000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டார்கள். எங்கே? இந்த மாநிலத்தில் அந்த பேதுரு.
பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நடந்தது என்ன? அங்க முடியாதுன்னு சொன்னா, அவரை தெரியாதுன்னு சொன்னா, அவரோட இருக்கலன்னு சொன்னா, இங்க என்ன செய்யறான்? சாட்சி கொடுக்கிறான். காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டை அசைத்தார். பரிசுத்த ஆவியானவர் அந்த பேதுருவை நிரப்பினார். பரிசுத்த ஆவியானவர் அந்த பேதுருவுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் அவனை நிரப்பிருச்சு. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் அவனை நிரப்பின உடனேயே இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்க ஆரம்பித்தார். இதுதான் கர்த்தருடைய அபிஷேகம். ஹல்லேலூயா சொல்லாமா? இயேசு கிறிஸ்துவை ஆமென் பிதா இந்த பூமிக்கு அனுப்பி சும்மா விடவில்லை, தேற்றளவாளனை உள்ளே அனுப்பினார். ஹல்லேலூயா. அனுமதியினால் கர்த்தருடைய அபிஷேகம் இயேசு மேல ஆவியானவர் வரும் பொழுது, ஏன் ஆவியானவர் புறாவுக்கு ஒப்பிடப்படுகிறது? கசப்பு இல்ல, ஆமென், கபடு அற்றது, அது கண்கள் கலங்கி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா சொல்லாமா? அபிஷேகம் பெற்றவங்கெல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க ஐயா. ஹல்லேலூயா. இன்றையிலிருந்து உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாது? அடுத்து உங்கள் கண்கள் ஆமென் எழுப்புதலுக்காய் கலங்குறதாய், ஹல்லேலூயா, கபடற்றதாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொன்னார் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து, எனக்காக அபிஷேகம் பண்ணு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றது யாருக்காகயா? யாருக்காக? எனக்காக அல்ல, என் தேவனுக்காக. நான் ரட்சிக்கப்பட்டது யாருக்காக? என்னுடைய ராஜ்யத்தை கட்ட அல்ல, தேவ ராஜ்யத்தை கட்ட. ஹல்லேலூயா. யாருடைய ராஜ்யம் ஐயா இன்னைக்கு கட்டப்படுது சமுதாயத்தில்? யாருடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது? பறவைகளுக்கோ கூடுகள் உண்டு, நரிகளுக்கோ குழிகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க. மெட்ராஸ் பாஷையில் சொல்ல போனா தம்மாந்துண்டு இடம் கிடையாது. என்னது? நம்ம இயேசுவுக்கு என்ன இடம் இல்லை, தம்மாந்துண்டு. ஆனா நம்ம ஜெபம், ஆண்டவரே எனக்கு 20 லட்சத்துக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டி தாங்க. அடுத்து, ஆண்டவரே எத்தனை லட்சம்? இனோவா காரு, ஒரு 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 15 லட்சத்துக்கு ஒரு காரை இறக்குங்க. ஆண்டவரே என்னுடைய பிள்ளைக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை வரட்டும், என்னுடைய பையனுக்கு இப்படிப்பட்ட பொண்ணு வரட்டும், என் வேலை இப்படி இருக்கட்டும். ஆனா தம்மான் துண்டு இடம் இல்லை. ஆனால் அவர் அழுதார், அவர் களைத்து போனார், அவர் வேர்வை சிந்தி உழைத்தார். அன்பு தேவ பிள்ளையே, ஒன்றை ஒன்று நான் சொல்லுகிறேன், அபிஷேகம் பெற்றவர்கள் தங்களுடைய ராஜ்யத்தை அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவார்கள். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த கூட்டங்களுக்கு பிறகு இந்த பகுதியில் தேவ ராஜ்யத்தை கட்டுகிற அன்றைக்கு தேவ ராஜ்யத்தை கட்ட அப்போஸ்தலர்கள் எழும்பினார்கள். அவர்கள் கட்டுமான பணியை யாரும் தடுத்து நிறுத்தல. இன்னைக்கு வரைக்கும் தேவ ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. எந்த மனுஷனாலையும் ஒண்ணு செய்ய முடியல. என்னை அடித்தார்கள், பலவித உபத்திரவம் வந்தது. அன்பு தேவ பிள்ளையே, ராமேஸ்வரம் RSS நிறைந்த பகுதியில் அந்த திரைப்படத்தில் இந்த சம்பவம் இருக்கிறது. நானும் ஒரு ஊழியக்காரனும் ஊழியம் செய்ய போய் கொண்டிருந்தோம். இவனை அடித்தும் இவன் கேட்கவில்லை, இவனை அவமானப்படுத்தணும், ஊர் சந்தி ஜனங்களுக்கு முன்னால் அவமானப்படுத்தணும் என்று. அன்பு தேவ ஜனமே, என்ன செய்தார்கள்? 2 வாளி நிறைய மனிதனுடைய சாணத்தை கரைச்சி, டாய்லெட்டை 2 வாளி நிறைய கரைச்சி எங்க தலையில ஊத்துனாங்க. எங்க தலை முழுக்க வழிந்து நாத்தம் தாங்க முடியல. கர்மம் என்னத்தை தின்னு தொலைச்சானோ. பணிந்து கொண்டு வார்த்தையை கேட்டு அவரால் அபிஷேகிக்கப்பட்டு அனுப்பப்பட்டார்கள், செயல்பட்டார்கள். அல்லேலூயா. ஒன்றே ஒன்று நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்காக செயல்பட நினைக்கிற உன்னை கர்த்தர் தேசத்துக்குள் அனுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. உடனே சாமுவேல் கேட்டார், ஆமா ஆண்டவரே எனக்காக அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னீங்க. உடனே போனார், போயிட்டு கேட்டார், இவன் தானா? இல்லை. உடனே ஆள் அனுப்பினார்கள். அல்லேலூயா. தாவீதை தேடி ஆள் அனுப்பினார்கள். தாவீது, உன்னை உங்க அப்பா வர சொல்றார், சாமுவேல் இருக்கிறார், தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், வா. வசனம் சொல்லுகிறது,
அவன் சிவந்த மேனியும், ஹல்லேலூயா, அழகிய கண்களும், ஹல்லேலூயா, பார்க்கத்தக்க நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் தாவீதை எதை பார்த்து அபிஷேகித்தார் தெரியுமா? அவருடைய சிவந்த மேனி. பாஸ்டர், இன்னையில இருந்து எத்தனை கட்டி சோப்பை தேய்க்க முடியுமோ தேய்ச்சி தேய்ச்சி நான் சிகப்பாயிடுறேன். ஆண்டவர் எதை பார்த்து அபிஷேகித்தார்? அழகிய கண்கள். பாஸ்டர், 50 ரூபாய்க்கு தான் வாங்கி இழுக்கிறேன் ஐப்ரோ, இன்னையிலிருந்து 150 ரூபாய்க்கு புதுசா ஒரு கம்பெனி விட்டிருக்கா, அதை வாங்கி இழுக்கிறேன். அழகிய கண்கள், பார்க்கத்தக்க நல்ல ரூபமா இருந்தா. என்னது? நல்ல ரூபமா இருந்தா. இன்னைக்கு எல்லாமே எப்படி போகுது? தலைகீழாக தான் போகுது. ஒரு தடவை ஊழியத்தை முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். பஸ் ஸ்டாண்டுக்கு வரும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, எனக்கு அந்த பஸ்ஸு சரியாக தெரியலை எங்கே போகுதுன்னு. எனக்கு முன்னாலே ஒரு நபர் ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு டெனிம் பேண்ட் போட்டு வேகமாய் நடந்து போய்கிட்டு இருந்தார். நான் கிட்ட போய் அவரை பார்த்து, பிரதர் பிரதர் கொஞ்சம் நில்லுங்க, அந்த பஸ்ஸு எங்கே போகுதுன்னு கேட்டேன். உடனே என்னுடைய வார்த்தையை கேட்ட அந்த நபர் திரும்பி சொன்னாங்க, நான் பிரதர் இல்லை, நான் சிஸ்டர். இன்னைக்கு உலகத்தில் பிரதர் எல்லாம் சிஸ்டர் ஆயிட்டாங்க, சிஸ்டர் எல்லாம் பிரதர் ஆயிட்டாங்க. ஆமென். பசங்க எல்லாம் குத்திட்டானுங்க. ஆமென். 1க்கு 2 3 என்ன செஞ்சாச்சு? குத்தியாச்சு. எங்க ஊர்ல ஒரு பையனை பார்த்தேன், திருப்பாச்சி அருவால காதுல குத்தி வச்சிருக்கிறான். என்ன திருப்பாச்சி அருவா எங்க இருக்கு? காதுக்குள்ள குத்தி வச்சிருக்கிறான். அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு? மேக்கப். உலகம் எப்படி? மேக்கப். அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, ஜோடிக்கப்பட்டிருக்கிறது, முகமூடிகள் போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, ஒன்றே ஒன்று நான் சொல்லுகிறேன், என் தேவனுக்கு முன்பதாக நான் எந்த மூடியை போட்டாலும் ஒரு நாள் அதை கிழிப்பார். அல்ல சொல்லாமா? ஹல்லேலூயா. ஒருவேளை நான் உலகத்துல போடுற மூடி உலகத்துக்கு நல்லா இருக்கலாம், பார்க்கிறவங்களுக்கு நல்லா இருக்கலாம், எல்லாருக்கும் நல்லா இருக்கலாம். அவர் ஒரு நாளைக்கு கிழிச்சு உண்மையான ரூபத்தை பாண்டிச்சேரி மாநிலத்துக்கு நான் உலகத்துக்கே காண்பிக்க தான் போறாரு. அன்றைக்கு நானும் நீங்களும் பார்க்கத்தான் போறோம். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, பார்ப்பதற்கு சௌந்தரியம் உள்ளவனாயிருந்தான். இது எதை குறிக்கிறது? ஒரு ஆவிக்குரிய பிள்ளையினுடைய ஆத்தும அழகை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஆத்துமாவுல ஒரு அழகு. எங்களுக்குள்ள உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனுக்குள்ள ஒரு சரியான அழகை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இது எப்படி கடந்தாலும் பரவாயில்ல. ஆமென், ஆமென். பிரியமான அன்பு என்னுடைய பிள்ளைகளே, ஓ ஸ்தோத்திரம். இந்த சரீரம் செத்ததற்கு பிறகு இந்த சரீரமானது என்ன தின்ன போகிறது? பூச்சியும் புழுவும் கரையானும் மண்ணு தின்ன போகிறது, அழிஞ்சிரும். ஆனா விலை மதிக்க முடியாத இந்த ஆத்மாவோ தேவனுடைய பர்வதத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்ப மண்ணுக்கும் புழுவுக்கும் பூச்சிக்கும் அசுத்தத்துக்கும் காகத்துக்கும் காக்கைக்கும், ஓ ஸ்தோத்திரம், கழுகுக்கும் நாய்க்கும் ஒப்பனையான இந்த சரீரத்தை முதன்மைப்படுத்த விரும்புகிறேனா? தேவனுக்கு உகந்ததான ஆத்துமாவை அழகுபடுத்த விரும்புகிறேனா என்பதை சற்று சிந்தித்து பார்த்து ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? பார்ப்பதற்கு சிவந்த மேனியா இருந்தான். ஆண்டவர் சொன்னார், அவன்தான், அவனை எனக்காக அபிஷேகம் பண்ண. அல்லேலூயா சொல்லாமா? வசனம் சொல்லுகிறது, சகோதரர்களுக்கு நடுவிலே கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. உங்களை யாரெல்லாம் அற்பமாய் எண்ணினார்களோ, உன்னை யாரெல்லாம் ஒதுக்கினார்களோ, உன்னை யாரெல்லாம் தூற்றினார்களோ, உன்னை யாரெல்லாம் புறக்கணித்தார்களோ, உன்னை யாரெல்லாம் வேதனைப்படுத்தினார்களோ, அவர்கள் நடுவிலே தீர்க்க தரிசனமாய் ஆவியானவர் சொல்லுகிறார், அவர்கள் நடுவில் வச்சுதான் அபிஷேகித்து உன்னை உயர்த்தி ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இந்த வருஷம் கர்த்தர் மாற்ற போகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாயா? ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளையே, வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னபடி ஆண்டவர் அபிஷேகித்தார். யாரை? தாவீதை. ஆனால் சவுலும் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன், தாவீதும் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன். ஆனால் சவுலோ
அவன் செயல்பாடு மைண்ட்ல இருக்கட்டும். கண்டு பணிந்து கொண்டு கேட்டு செயல்பட்டு. அல்லேலூயா. அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் கண்டு பணிந்து கொண்டு கேட்டு செயல்பட்டார்கள். ஆனால் சவுலின் செயல்பாடு தேவனுக்கு விரோதமாக இருந்தது. ஆனால் சவுலை அபிஷேகித்ததும் கர்த்தர்தான். அல்லேலூயா. தாவீதின் செயல்பாடு தேவனுக்கு பிரியமாக இருந்தது. காரணம், தாவீதை அபிஷேகித்தது கர்த்தர்தான். அல்லேலூயா. இந்த பகுதியிலே, இந்த மாநிலத்திலே ஆண்டவர் எனக்கு சொன்னது 2 விதமான செயல்பாடு ஆவிக்குரிய வட்டாரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. 2 விதமான செயல்பாடு. ஒன்று சவுலின் செயல்பாடு, ஒன்று தாவீதின் செயல்பாடு. ஆனால் சவுலின் செயல்பாடு ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடியினால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை பிடித்தது. அப்படி என்றால் ஆண்டவரும் அசுத்த ஆவியை அனுப்புவார். அல்லேலூயா. போ, உன் சிங்காசனத்தை போடு, அங்கே உட்கார்ந்து உன் ராஜ்யத்தை ஆரம்பி. அல்லேலூயா சொல்லாமா? வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன் ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்தபடியினால் ஆண்டவரே அசுத்த ஆவியை அனுப்பினாரே. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, ஆனால் செயல்பாடு தாவீதை கர்த்தர் அபிஷேகித்தார். அந்த அபிஷேகத்தை காத்துக்கொண்டு அவன் செயல்பாட்டிலே உறுதியாக இருந்தான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அப்படி என்றால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இந்நாட்களிலே அன்றைக்கு அந்த அப்போஸ்தலர்கள் 12 பேர் செயல்பட்டதற்கு தேசங்களில் ஏற்பட்ட அசைவு இந்நாள் வரைக்கும் பேசப்படுகிறது. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? அல்லேலூயா. 12 கோடி, ஆமென், 12 லட்சமாயிருக்கட்டும், ஆண்டவருக்காக அது செயல்பட ஆரம்பித்தால் நிச்சயம் ஒரு பெரிய அசைவை நம்முடைய சமுதாயத்தில் பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லாமா? நம்முடைய மாநிலத்தில் அதை பார்க்க முடியும். அல்லேலூயா. அன்பு என்னுடைய பிள்ளையே, வசனம் அப்ப என்ன சொல்லுகிறது? இப்படிப்பட்ட முடிவு பரியந்தம் செயல்படும்படி அவர்களோடு கூட இருந்த ஆண்டவர் உங்களோடு முடிவு பரியந்தம் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் தான். ஏசாயா தீர்க்கதரிசனத்தை இன்னொரு முறை வாசிக்க கேட்போம். பறந்து காக்கிற பட்சிகளை போல. ஆமென். வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் உலகத்தின் முடிவு பரியந்தம், இந்த வருஷம் முடிவு பரியந்தம் உங்களோடு இருக்கிறவர் பறந்து காக்கிற பட்சியாய் உங்க மேல இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? உங்க மேல பறந்து காக்கிற பட்சியா இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா உங்க வீட்டுக்கு மேல ஒரு பட்சி பறந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க நடந்து போகும் பொழுது உங்க தலைக்கு மேல ஒரு பட்சி அப்படி பறந்து வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்க தொழில் வேலைக்கு செல்லும் பொழுது உங்க வேலை ஸ்தலத்தில் உங்களை காக்க, உங்களை பாதுகாக்க ஒரு பட்சி பறந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. உங்கள் திருச்சபைக்கு மேல ஒரு பட்சி பறந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. பறந்து காக்கிற பட்சியை போல இருப்பார். அடுத்து சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். ஆதரவாக இருப்பார். நம்பர் 2, பறந்து காக்கிற பட்சியாக இருப்பார், ஆதரவாக இருப்பார். அல்லேலூயா சொல்லாமா? இந்த வருஷம் என் ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிற வருஷம். அல்லேலூயா. உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். அல்லேலூயா. உங்களை கிட்ட வந்து, சமீபத்தில் வந்து உங்களோடு பேசி உங்களை விடுவித்து உங்களுக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்பர் 3, அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அல்லேலூயா. ஒன்று பட்சியாயிருப்பாரு, அடுத்து ஆதரவாயிருப்பாரு, அடுத்து தப்ப பண்ணுவார். அல்லேலூயா. நம்பர் 4 வாசிக்க கேட்போம். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அந்த 11 பேருக்கும் சமீபத்தில் கடந்து வந்து அவர்களோடு பேசினார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் கடந்து வந்து விடுவிப்பார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அன்பு என்னுடைய பிள்ளைகளே, 4 காரியம் சொன்னேன். கண்டு, அடுத்து பணிந்து கொண்டு, அடுத்து கேட்டு, அடுத்து செயல்பட்டு. இப்படி செயல்பட்டால் அவர் பட்சியாயிருப்பார். இப்படி செயல்பட்டால் அவர் ஆதரவாயிருப்பார்.